ஸ்ரீமத் பாகவதம் 87ஆம் பகுதி. யாக குதிரை எல்லா தேசங்களுக்கும் சென்று பலம் வந்தது. அனைத்து தேச மன்னர்களும் பகவான் ஸ்ரீ ராமச்சந்திர மூர்த்தியை சக்கரவர்த்தியாக ஒப்புக்கொண்டு அந்த குதிரைக்கு மரியாதை செலுத்தி அனுப்பி வைத்தனர். ஆனால் அந்த யாக குதிரையை குச்சலவர்கள் பிடித்து கட்டிவிட்டார்கள். காரணம், அந்த குழந்தைகள் அப்போது பகவான் ஸ்ரீ ராமச்சந்திரரின் மீது கோபத்தில் இருந்தார்கள். பகவான் ஸ்ரீ ராமபிரான் தன் மனைவி சீதையை ஒரு சலவை தொழிலாளியின் பேச்சை கேட்டு காட்டுக்கு அனுப்பிவிட்டார் என்கிற கோபம். இதில் விசேஷம் என்னவென்றால், தங்கள் தாய்தான் தேவி சீதை என்பதோ பகவான் ஸ்ரீ ராமபிரான் தங்கள் தந்தை என்பதையோ அப்போது அவர்கள் அறிய மாட்டார்கள். அயோத்தியில் பகவான் ஸ்ரீ ராமச்சந்திர மூர்த்தி ஆச்சரியமடைந்தார். 2 சிறுவர்கள் யாக குதிரையை கட்டி வைத்து கொண்டு தர மறுக்கிறார்கள் என்று கேள்விப்பட்டு அவர்கள் இருக்கும் இடத்திற்கே வந்தார் பகவான் ஸ்ரீ ராமச்சந்திர மூர்த்தி. சிறுவர்களை கண்டதுமே பகவான் ஸ்ரீ ராமச்சந்திரருக்கு இனம் புரியாத பாசமானது மனதிற்குள் வெளிப்பட்டது. அவர் சிறுவர்களிடம் மிகுந்த அன்பு கொண்டவராக, என் அன்பு குழந்தைகளே, உங்களுக்கு என்ன வேண்டுமோ கேளுங்கள், எதை கேட்டாலும் தருகிறேன், யாக குதிரையை மட்டும் விட்டு விடுங்கள் என்றார். சிறுவர்கள் விட மறுத்தார்கள். கட்டிய மனைவியை கைவிட்டவரின் பேச்சை நாங்கள் கேட்க மாட்டோம் என்று பகவான் ஸ்ரீ ராமச்சந்திர மூர்த்தியை தூற்றினார்கள். ராமபிரான் கெஞ்சினார். மென்மையாக கேட்டு பார்த்தார். எதையுமே செவிமடுக்காத அந்த சிறுவர்களான குச்சலவர்கள் ராமபிரானை தங்களுடன் போரிட்டு வென்று யாக குதிரையை கொண்டு போக கூறினார்கள். அதற்குள் தகவல் அறிந்து பதறியோடி வந்தார் அன்னை சீதை. எனினும் அதற்கு முன்பாக வால்மீகி முனிவர் அனைத்தையும் கேட்டறிந்து அங்கு வந்து சிறுவர்களான குச்சலவர்களிடம் சண்டையிட வேண்டாம் என்று கூறி அவர்களை ஆசிரமத்திற்கு உள்ளே செல்ல கூறினார். சிறுவர்களும் ரிஷி முனிவர் ஆசான் கூறியதால் ஆசிரமத்திற்குள் சென்றனர். பின்னர் பகவான் ஸ்ரீ ராமச்சந்திர மூர்த்தியை யாக குதிரையுடன் அயோத்திக்கு அனுப்பி வைத்தார் வால்மீகி முனிவர். அன்னை சீதை வருவதற்கு முன் அனைத்தும் நிறைவடைந்து விட்டது. ஏதுமறியாத அன்னை சீதை ஆசிரமத்திற்குள் சென்றாள். அதன் பின்னர் பகவான் ஸ்ரீ ராமச்சந்திர மூர்த்தியிடம் வால்மீகி முனிவர் தேவி சீதையை அயோத்தி அரண்மனைக்கு அழைத்து செல்ல, அயோத்தி மக்களில் சிலர் தேவி சீதையை அரசியாக ஏற்க மறுக்க, பிள்ளைகளை நாயகரான பகவான் ஸ்ரீ ராமச்சந்திர மூர்த்தியிடம் ஒப்படைத்துவிட்டு, பிள்ளைகளை ஆசையோடு உச்சி முகர்ந்துவிட்டு பூமி தேவியை நோக்கி, தாயே, என்னை ஏற்றுக்கொள் என்று தன் அன்னையான பூமா தேவியை வேண்டி நின்றாள் தேவி சீதை. பகவான் ஸ்ரீ ராமபிரானும் குச்சலவர்களும் விழிகளில் விழிநீர் மல்க அங்கு பார்த்து கொண்டிருக்க, பூமி தேவி பூமியை பிளந்து மகள் சீதையை தன்னுள் ஏற்றாள். பகவான் ஸ்ரீராமச்சந்திர மூர்த்தி மிகுந்த கோபம் கொண்டு பூமியை அழிப்பதாக கூறி தனது வில்லன்பினை ஏந்த பகவான் ஸ்ரீ பிரம்மதேவர் வானில் தோன்றி பகவான் ஸ்ரீ ராமச்சந்திர மூர்த்தியை அமைதி அடையுமாறு கூறி தேவி சீதையின் பூலோக ஆயுட்காலம் நிறைவடைந்து அவர் வைகுந்தம் திரும்பியதாக கூறி மீதமுள்ள ஆண்டுகளில் அன்போடு அயோத்தியை அரசாள கூறினார் பிரம்மதேவர். அதன் பின்னர் மைந்தர்களுக்கு ராஜ்யத்தை பிரித்து கொடுத்து தனது இளவலின் மைந்தர்களுக்கும் ஆட்சியை பிரித்து கொடுத்து பட்டாபிஷேகம் செய்வித்தார் பகவான் ஸ்ரீ ராமச்சந்திர மூர்த்தி. இப்படியாக பகவான் ஸ்ரீ ராமச்சந்திர மூர்த்திக்கு பின்னர் சூரிய வம்சம் அவர் பிள்ளைகள் வழியாக தொடர்ந்தது என்று சுருக்கமாக கூறி முடித்த சுகமுனிவரிடம் பரீட்சித்து மன்னன் கேட்டான். சுவாமி, ராமாவதாரத்திலேயே பரசுராம அவதாரமும் வருகிறதே, அதன் தாத்பரியம் என்ன? பகவானின் பரசுராம அவதாரத்தை குறித்தும் கூறுங்கள் என்று கேட்டான். நாராயணரின் அவதார மகிமைகளை குறித்து கூற திகட்டுமா என்ன? ஆனந்தத்துடன் கூறத் தொடங்கினார் சுகமுனிவர். 87ஆம் பகுதி நிறைவடைந்தது.